அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அவசர செய்தி. இது எல்லாருக்கும் கடத்துங்க, பகிர்ந்து விடுங்க. ரொம்ப முக்கியமான செய்தி. 10th ஏன் இன்னைக்கே 2வது நாள், இன்னைக்கு நாள்லயே 2வது தமிழ் வீடியோ அப்படின்னா இது மிக மிக அவசரமான செய்தி. தயவு செய்து எல்லாருக்கும் இந்த வீடியோட லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இந்த விஷயம் போய் சேரட்டும். ரொம்ப 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 முக்கியமான விஷயம். தயவு செய்து டீட்டெயில்டா ஃபுல் வீடியோ பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன குளறுபடி நடந்து போச்சு. அந்த குளறுபடி இதை சரி செய்யணும். ஓகேவா? அதனால ரொம்ப முக்கியமான விஷயம். தயவு செய்து உங்களோட 10th ஃப்ரெண்ட்ஸ், ரிலேஷன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, உங்க ஸ்கூல் குரூப் எல்லாத்துலயும் தயவு செய்து இதை பகிர்ந்து விடுங்க. ஓகேவா? இது இங்க மட்டும் தான் நடந்திருக்கா, சென்னையில மட்டும் நடந்திருக்கா, மத்த டிஸ்ட்ரிக்ட்ல இது இஷ்யூவா அப்படின்றது தெரியல. சம்டைம்ஸ் அந்த இஷ்யூ அங்கேயும் இருந்துச்சு. ஒருவேளை தமிழ்நாடு ஃபுல்லா இப்படிதான் இருந்துச்சுன்னா பசங்க முன்னெச்சரிக்கையா செயல்பட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகணும். அதுக்காக தான். ஏன்னா இதுல 5 மார்க் இருக்கு. இந்த 5 மார்க் விஷயத்த சரி செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவிடுறோம். தயவு செய்து சொல்ற, பகிர்ந்து விடுங்க. மத்த வீடியோவால இந்த வீடியோ கடந்து போகாதீங்க. உங்களுக்கு மட்டும் இது உதவனா பத்தி எல்லாருக்கும் உதவும். தயவு செய்து பகிர்ந்து விடுங்க. சரியா? என்ன விஷயம் அப்படின்னு டேரக்டா வந்துடுறேன். 10th 5x5 செக்ஷன் ஒரு செக்ஷன் இருக்கு. 10th 5x5 ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த செக்ஷன் பாத்தீங்கன்னா மொத்தம் 25 மார்க்கான ஒரு செக்ஷன் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 5 5 மார்க் நீங்க எழுத வேண்டியதா இருக்கும். இதுல வினா எண் 41, கொஸ்டின் நம்பர் 41 பாத்தீங்கன்னா படிவம் சலான் வரும். உடனே இப்ப எல்லாருமே என்ன யோசிச்சிருப்பீங்க, இதுல என்ன பிரச்சனை, சிம்பிளா 5 மார்க் இருக்க வேண்டிய விஷயம் தான் யோசிச்சிருப்பீங்க. ஆனா இங்கதான் ஒரு சின்ன குளறுபடி நடந்திருக்கு. ஓகேவா? இது சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமா, தமிழ்நாடு ஃபுல்லாவே இதான் பிரச்சனையான்னு தெரியல. அதனாலதான் முன்னெச்சரிக்கையா இந்த வீடியோ. ஓகேவா? தயவு செய்து சொல்ற, எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க. நீங்க மட்டும் பாத்துட்டு போவாதீங்க. தயவு செய்து பகிர்ந்து. ஏன்னா எத்தனை பசங்க இதனால அஃபெக்ட் ஆவாங்கன்னு தெரியாது. ஏன்னா நேத்து தான் இந்த விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சிச்சனால உடனடியாக இந்த வீடியோ நாங்க மேக் பண்றோம். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ஏன் விஷயம்க்கு வந்துடுறேன். இந்த படிவம் பாத்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 41 தானே, எல்லாருக்கும் தெரியும் தானே. இதுல பாத்தீங்கன்னா இந்த விளையாட்டு உறுப்பினர் சேர்க்கை ஃபர்ஸ்ட் சலான். ஓகேவா? 2வது சலான் பணி வாய்ப்பு தன் விவர பட்டியல், 2வது படிவம், 2வது சலான். 3வது சலான் நூலக உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்ப படிவம். ஓகேவா? 4வது சலான் பாத்தீங்கன்னா மேல்நிலை சேர்க்கை விண்ணப்ப படிவம். சரி, இதுல என்ன சார் பிரச்சனை அப்படின்வீங்க. இதுதான் பிரச்சனை ஆயிருக்கு. இப்ப என் கையில 10th தமிழ் புக் இருக்கு. ஓகேவா? என் கையில 10th தமிழ் புக் இருக்கு. இப்ப நம்ம தமிழ் புக்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சலான் பாத்தீங்கன்னா விளையாட்டு உறுப்பினர் சேர்க்கை பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 21ல பாருங்க. இதுதான் இப்படிதான் இருக்கு. சரியா? பேஜ் நம்பர் 21ல இப்படிதான் இருக்கு. இதுதான் நம்மளுடைய குவார்டர்லி, ஹாஃபர்லி, ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன்ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தா நம்ம இப்படிதான் இதுக்கான ஆன்சர் தான் ஃபுல் பண்ணிருக்கோம். மேல இருந்து இப்படி வரும். அப்புறம் கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆதார் இது மாதிரி இருக்கும், தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரி எல்லாம் இருக்கும். நம்ம இப்படிதான் பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். ஆனா ஒரு சிக்கலாய் போயிருக்கு, ஒரு குளறுபடி நடந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இது என் கையில இருக்கிற சலான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப பப்ளிக் நீங்க எக்ஸாம் எழுத போறீங்கல்ல, அந்த புக்லெட் இருக்குல்ல, அந்த புக்லெட்ல பைண்ட் பண்ணக்கூடிய சலான். இந்த சலான்ல என்னத்தை பைண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இது ஒரு இதுல நடந்தது. அங்க இருந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணால உடனடியா நான் வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த சலான பைண்ட் பண்றாங்க. நல்லா பாருங்க. இந்த சலான் வந்து போன வருஷம் 10th தமிழ் புக்ல இருந்தது. இதுல கீழே அந்த நிரந்தர முகவரி அந்த மாதிரிலாம் கிடையாது. இது வேற மாதிரி இருந்த சலான் வந்து. ஓகேவா? ஏன்னா பசங்க ஃபுல்லா இந்த புக்ல இருக்க இந்த சலான தான். இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், நம்மளுடைய சூப்பர் கைட்லயே நம்ம புக்ல இருக்க 4 சலான் தான் கொடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? இப்ப திடீர்னு இந்த சலான் சொல்லும்போது பசங்க என்ன ஆவாங்க, அஃபெக்ட் ஆவாங்க. இப்ப நேத்து எங்க பசங்களுக்கு இந்த சலான் கொடுக்கும்போது தெரியல. ஓகேவா? தயவு செய்து சொல்றேன், இந்த சலான் சொல்ற, இந்த நியூ சலான் சொல்ற, அதாவது இந்த பழைய சலான்ஸோட PDF எல்லாமே நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ கீழே இருக்கும். தயவு செய்து நீங்க மட்டும் இதை எடுத்து யூஸ் பண்ணாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ புரிஞ்சு அப்பதான் பண்ணுவாங்க. சரி, இந்த ஃபர்ஸ்ட் சலான் மட்டும் தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. 2வது சலான் பேஜ் நம்பர் 43 பணி வாய்ப்பு வேண்டி தனி விவர பட்டியல். ஓகேவா? அது பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கு. அதுல எந்த இஷ்யூமே இல்ல. இதுல இருக்க சலானும் இந்த போன வருஷத்துக்கான இந்த பழைய சலான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கரெக்டா தான் இருக்கு. அதுல எந்த இஷ்யூமே கிடையாது. ஓகேவா? 3வது சலான் பாத்தீங்கன்னா நூலக உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்ப படிவம், பேஜ் நம்பர் 90. இதுல பாருங்க 90ல பாருங்க. இந்த சலானும் கிட்டத்தட்ட சேம் கரெக்டா தான் இருக்கு. நம்ம புக்ல இருக்கிறதும் சரி, இந்த PDFல இந்த புக்லெட்ல ஆன்சர் புக்லெட் கொடுக்க போற இந்த சலானுமே கரெக்டா தான் இருக்கு. அப்ப இந்த 2 சலான் பிரச்சனை இல்ல. ஃபர்ஸ்ட் சலான் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் சலான் இருக்கக்கூடிய இந்த மேல்நிலை சேர்க்கை விண்ணப்ப படிவம் இருக்குல்ல, அதுலயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு. பாருங்க, காமிக்கிற பாருங்க. பேஜ் நம்பர் 140 புக்ல. இதுல பாத்தீங்கன்னா நம்ம புக்ல என்ன இருக்குன்னா, நார்மலா மேல இருந்து எல்லாமே கரெக்டா வருது.
கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம புக்ல இப்படிதான் டேப்லெட் இந்த பாக்ஸ் இருக்கும், ஃபுல் பாக்ஸா. தேர்வின் பெயர் ஃபுல் பாக்ஸ் ஆகும், பதிவு எண் ஃபுல் பாக்ஸ் ஆகும். இதுல நம்ம ஒரு இடத்துல இங்க ஒண்ணு எழுதுறோம். ஆனா இந்த சலான்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தேர்வின் பெயர் ஒரு இதுலயும் தேர்வின் பெயர் எழுதுற மாதிரி இருக்கு, ஒரு இதுலயும் பதிவு எண்ணும் ஆண்டு எழுதுற மாதிரி இருக்கு. தயவு செய்து சொல்றேன், இந்த வீடியோவை சாதாரணமா அசால்ட்டா எண்ணிராதீங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இந்த வீடியோ உடனே ஷேர் பண்ணுங்க, ஓகேவா? அப்படி எரரா இருந்தா உடனே சேஞ்ச் பண்ணிட்டோம். கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் இதை வந்து அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா இப்ப மத்த சலான் பிரச்சனை இல்ல, லாஸ்ட் சின்ன சேஞ்சஸ் இருக்கு. இப்ப இந்த ஃபர்ஸ்ட் சலான் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் பெரிய சேஞ்சஸா இருக்கு. இப்ப கீழ எல்லாம் பசங்க பிராக்டிஸ் பண்ணாம போவாங்க. இப்ப ஏன்னா நல்லா படிக்கிற பசங்கன்னா கொஞ்சம் ஆன்சர் எழுதிடுவான், பிரச்சனை கிடையாது, ஓகேவா? இந்த ஸ்லோ லேர்னரா இருக்க பசங்க, இங்கிலீஷ் மீடியம் பசங்களுக்கு தமிழை ரீட் பண்ண முடியாம நிறைய பிள்ளைங்க இருக்கும். அப்ப அவன் என்ன பண்ணிடுவான், 5 மார்க் சலான் விட்டு வந்துருவான், ஓகேவா? தயவு செய்து சொல்றேன், இந்த சலானுடைய இந்த 4 சலானுடைய பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தயவு செய்து எடுத்து உங்க நண்பர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்க பசங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணுங்க. இது சென்னையில இருக்கு மட்டுமான்னு எனக்கு தெரியல, பட் தமிழ்நாடு ஃபுல்லா இதே இஷ்யூ தானா? ஏன்னா ஒரு புக்லெட்னா தமிழ்நாடு ஃபுல்லா காமனா தான் இந்த இது பண்ணுவாங்க, ஓகே? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதனால தயவு செய்து இதை உஷாரா இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த சலானே கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, விளையாட்டு மேம்பாடு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் தப்பா இருந்ததுன்னா 5 மார்க் வீணா போயிடும். தயவு செய்து இதை கடத்துங்க. இந்த விஷயத்தை சாதாரணமா நினைக்காதீங்க. தயவு செய்து எல்லாருக்கும் கடத்தி விடுங்க. இந்த விஷயத்துல வேற எந்த இம்பார்ட்டன்டும் இந்த வீடியோக்குள்ள இல்ல. இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த உடனடியான இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணோம். இந்த சலான் இது எப்படி ஃபுல் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை நான் இந்த வீடியோலயே நான் உங்களுக்கு அப்படியே சொல்லிடுறேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் சலான் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் என் கையில இருக்கு, ஓகேவா? இந்த தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துல எப்படி இதை நம்ம ஃபுல் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சலான்ல கொஸ்டின் நம்பர். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், 10th தமிழ் பிள்ளைங்க கவனிச்சுக்கோமா. இப்ப நமக்கு காலாண்டா இருக்கட்டும், அரையாண்டா இருக்கட்டும், ஓகேவா? ஆஃப் இயர்லி, ஃபர்ஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், தேர்ட் டிவிஷன் எல்லாத்துலயுமே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு சலான் தானே கொடுப்பாங்க. கொஸ்டின் பேப்பர்ல எந்த சலான் கேக்குறாங்களோ டைரக்டா அந்த சலான் தான் கொடுப்பாங்க. நம்ம டைரக்டா அதே ஃபுல் பண்ணிடுவோம், ஓகேவா? ஆனா பப்ளிக்ல இந்த 4 சலானுமே இருக்கும். புக்லெட்ல என்ன இருக்கும், பப்ளிக் ஆன்சர் புக்லெட்ல 4 சலான் இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ல என்ன சலான் கேட்டிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சு நம்ம தான் கரெக்டான சலான ஃபுல் பண்ணணும், ஓகேவா? ரொம்ப முக்கியமான விஷயம், இதை தெரிஞ்சுக்கோங்க. தெரியல தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அப்புறம் இந்த சலான்ல என்ன பண்ணி ஆகணும், கொஸ்டின் நம்பர் போடணும். இந்த கார்னர்ல என்ன பண்ணிருக்கணும், கொஸ்டின் நம்பர் 41 சலான் ஃபுல். எந்த கொஸ்டின் எதாவது கொஸ்டின் முதல்ல போடணும். அதே மாதிரி சலான் வந்தா ஃபர்ஸ்ட் போட வேண்டிய விஷயம் அது கொஸ்டின் நம்பர் மறந்துடாம போட்டுக்கோங்க. முதல்ல சேனல்ல கொஸ்டின் நம்பர் போட்டு 41. அப்புறம் இங்க என்ன கேக்குறாங்க, தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் உறுப்பினர் சேர்க்கை விண்ணப்பப்படும். தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கிளப்ல, ஓகேவா? நீ என்ன பண்ணும், மெம்பரா ஜாயின் பண்றதுக்கான அந்த அப்ளிகேஷன் சலான் தான் இந்த சலான். ஃபர்ஸ்ட் மாணவரின் பெயர், ஓகேவா? இப்ப நம்ம கொஸ்டின் பேப்பர்ல அந்த ஸ்டூடெண்டோட நேம் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அதை தான் நீங்க ஃபுல் பண்ணணும், ஓகேவா? அந்த மாணவரோட பேர் என்ன கொடுத்துருக்கணும் ஃபுல் பண்ணணும். பாலினம், ஆண் கொடுத்திருக்காங்களா பெண் கொடுத்திருக்காங்களா ஃபுல் பண்ணணும். அப்புறம் பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த், ஓகேவா? சம்டைம்ஸ் அவங்க கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க போடலாம், கொடுக்கலன்னா நீங்களும் ஒரு டேட் ஆஃப் பர்த் போடணும், ஓகேவா? தேசிய இனம், அவங்க என்ன இந்தியன், தேசிய இனம் எல்லாத்துக்கும் இந்தியன் தான், இந்தியன் ஃபுல் பண்ணிக்கோங்க. ரத்த வகை அது ஏதாவது போட்டுக்கோங்க, A+B+ ஏதாவது போட்டுக்கோங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் ஏதாவது போட்டுக்கோங்க. உயரம் மற்றும் எடை, காமனான உயரம் மற்றும் எடை போட்டுக்கோங்க. ஒரு 160 அந்த மாதிரி போட்டுக்கோங்க, 154 சென்டிமீட்டர் அப்படி போட்டுட்டு பக்கத்துல என்ன போடுங்க, எடை, வெயிட், ஓகேவா? எடை ரெண்டுமே போடணும். வெயிட் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 58 கிலோ இருந்து ஒரு 60 கிலோக்குள்ள போடுங்க. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன்ல அந்த லிமிட் தான் இருக்கணும், ஓகேவா? பெற்றோர் அது பாதுகாவலர், அந்த நம்மளோட கொஸ்டின் பேப்பர்ல பெற்றோர் பேர் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, பாதுகாவலர் அடிச்சுட்டு பெற்றோர் பேரை எழுதுங்க. அப்பா பேரு அம்மா பேரான்னு பார்த்து எழுதுங்க, ஓகேவா? வீட்டு முகவரி, வீட்டோட அட்ரஸ், ஓகேவா? அதுல கொடுத்திருப்பாங்க கொஸ்டின் பேப்பர்ல, எழுதுங்க, ஓகேவா? தொலைபேசி, அலைபேசி எண், தொலைபேசினா போன் நம்பர், ஓகேவா? போன் நம்பர் நம்மளோட போன் நம்பரும் எழுதக்கூடாது, பின்னாடி எழுதுக்கோங்க. 98760 அந்த பின்னாடி எழுதிட்டு கடைசி என்ன பண்ணுங்க, கடைசி வரைக்கும் எழுதிக்கோ, 10 நம்பர் எழுதிக்கோ, சரியா? இறுதியாக படித்து முடித்த வகுப்பு என்ன முடிச்சிருப்போம், நம்ம 10th இல்ல 12th முடிச்சிருப்போம், அப்படி போட்டுக்கோங்க. 10ஆம் வகுப்பு முடித்தார் இல்ல 12ஆம் வகுப்பு முடித்தான்னு போட்டுக்கோங்க. பள்ளியின் முகவரி, ஓகேவா? நீ எந்த ஸ்கூல்ல படிச்ச, ஓகேவா? அரசு காமனா எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க, 12th போட்டேன்னா அரசு மேல்நிலை பள்ளின்னு போட்டுக்கோ. 10th தான் இறுதியா படிச்சு முடிச்சேன்னு போட்டேன்னா அரசு உயர்நிலை பள்ளின்னு போட்டுக்கோ, சரியா? சேர விரும்பும் விளையாட்டு கபடி, இந்த மாதிரி போடுங்க. கபடி தான் ஈஸியா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம இருக்கும், 3 எழுத்து எழுதலாம், கபடி, ஓகேவா? அப்புறம் சேர்க்கை எண், ஓகேவா? இந்த சேர்க்கை எண் அதே மாதிரிமா இந்த சேர்க்கை எண்லாம் இதுல புதுசா வந்திருக்கு. இந்த ஐ திங்க் இந்த புக்ல இல்ல, ஆமா அதெல்லாம் புக்ல இல்ல, ஓகேவா? புதுசா வந்திருக்கு, மேல இருக்குன்னு நினைக்கிறேன், டாப் ஆஃப் த டேபிள் இருக்கு, இது கீழே இருந்திருக்கு, ஓகேவா? சேர்க்கை எண், ரிஜிஸ்டர் நம்பர் போட்டுக்கோ, ஏதாவது ஒரு 4 நம்பர் போட்டுக்கோ. தேதி, எக்ஸாம் டேட் 11 என்னது என்ன டேட், 11/3 இடம் வந்து நீங்க ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் போட்டுக்கோங்க. சம்டைம்ஸ் கொஸ்டின் பேப்பர்ல நமக்கு இங்க வரும்ல, அட்ரஸ்ல வீட்டு முகவரில என்ன டிஸ்ட்ரிக்ட் வருதுன்னு பாருங்க, பின்னாடி பின்கோடு பக்கத்துல அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் போங்க. மாணவரின் கையெழுத்து, இங்க எந்த பேர் கூட அந்த பேரை போட்டு கையெழுத்து போடணும். பெற்றோர்னா இங்க எந்த பெற்றோர் கையெழுத்து போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் சலான். இந்த சலான் தான் மாறுதல் உட்படுத்துறதுக்கு ரொம்ப கவனமா ஃபுல் பண்ணுங்க, சரியா? 2வது சலான் நீங்க பாத்தீங்கன்னா
பணி வாய்ப்பு வேண்டி தகுதி விவர பட்டியல் தயார் செய்யும். ஓகேவா? இது தட்டச்சர் பணிக்கும் வரலாம், இல்ல ஏதாவது ஒரு பணிக்கு வரலாம். என்ன பணி கொடுக்குறாங்க பார்த்து கவனமா ஃபுல் பண்ணுங்க. சில நேரத்துல வேற பணி கூட கொடுப்பாங்க. ஓகேவா? பணி வாய்ப்பு சேம் என்ன பண்ணணும் சொல்லலாம். எடுத்த உடனே கொஸ்டின் நம்பர் 41 முதல்ல போட்டுருங்க. சரியா? போட்டு முடிச்ச உடனே பெயர், கொஸ்டின் பேப்பர்ல என்ன பேர் அதை போட்டுருங்க. பாலினம் ஆனா பெண்ணான்னு பார்த்து போடுங்க. பிறந்த நாள் மற்றும் வயது. ஓகேவா? டேட் ஆஃப் பர்த் வித் ஏஜ். டேட் ஆஃப் பர்த் என்ன போறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு கரண்ட் ஏஜ் போடணும். ஓகேவா? கவனமா போடுங்க. இப்ப வந்து பணி வாய்ப்பு வேண்டி தகுதி விவர பட்டியல் வேலைக்கு போறாங்கன்னா மேக்ஸிமம் என்ன பண்ணிருப்பாங்க, படிச்சு முடிச்சுட்டு தான் வேலைக்கு போவாங்க, டிகிரியா முடிச்சிருப்பாங்க. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. மினிமம் 2020 போடுங்க. சரி 2020 2000 போடுங்க. 2000 ஒரு 5 2000 வருஷம் போட்டுக்கோங்க. 5வது மாசம் போட்டுக்கோங்க. டேட் ஏதாவது ஒண்ணு போட்டீங்கன்னா அப்பதான் 25 26 வயசு வரும். அப்பதான் வேலைக்கு போற அந்த ஏஜ் கரெக்டா இருக்கும். வயது கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி 26 வயசு. 2000 இயர் போட்டீங்கன்னா வயது 26 போட்டுக்கோங்க. தேசிய இனம் இந்தியன். பெற்றோர் பாதுகாப்பு கொஸ்டின் பேப்பர் அதை போட்டுக்கோங்க. வீட்டு முகவரி கொஸ்டின் பேப்பர் என்ன இருக்கோ அதை போட்டுக்கோங்க. தொலைபேசி அலைபேசி எண் வந்து அந்த நான் நம்பர் சொன்னல 10 நம்பர் ஏதாவது நம்பர் மாத்தி மாத்தி எழுதிக்கோங்க. 10ஆம் வகுப்பு பெற்ற மதிப்புகள் 10th நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அது ஏதாவது மார்க் போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. தாய்மொழி தமிழ், பயின்ற மொழிகள் தமிழ் ஆங்கிலம்னு போட்டுக்கோங்க. தட்டச்சி, தட்டச்சின்ற இடத்துல என்ன போடணும்னா முதல் நிலைன்னு போடணும். என்ன போடணும், தட்டச்சிக்கு முதல் நிலைன்னு போடணும். கணினி வந்து பட்டயம் போட்டுங்க. பட்டயம்னா நீங்க டிகிரி வாங்கிருக்கீங்க கம்ப்யூட்டர்ல, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டதுல பிஎஸ்சி கம்ப்யூட்டர் இந்த மாதிரி படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். கணினினா பட்டயம்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? மேற்கண்ட விவரங்கள் அனைத்து உண்மையான கூறுகிறேன். தங்கள் நிறுவனத்தில் டேஷ் பணி, அது என்ன பணி தராங்க, தட்டச்சர் பணியா இல்ல வேதாளர் பணியான்னு பார்த்து அந்த பணியை கரெக்டா எழுதிருங்க. இப்படிக்கு தகவல் இங்க என்ன பண்ணணும், இங்க 6 பேருமோ அவங்க பேரை போட்டு இங்க சைன் போடணும். சரியா? இது 2வது சலான். 3வது சலான் பாத்தீங்கன்னா என்னது, நூலக உறுப்பினர் சேர்க்கை வேணும். இது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லைப்ரரி இருக்கு. ஓகேவா? அந்த லைப்ரரியில நீங்க என்ன பண்ணணும், ஒரு மெம்பரா ஜாயின் பண்றதுக்கான சலான். மொத்தம் 3 வகையான லைப்ரரிஸ் இருக்கு. ஓகேவா? முதல்ல என்ன பண்ணணும், கொஸ்டின் நம்பர் 41 போட்டுருங்க. முதல்ல 3 வகையான சலான் இருக்கு. ஓகேவா? அதாவது என்ன மாதிரியான 3 வகையான லைப்ரரிஸ் பாத்தீங்கன்னா மைய லைப்ரரி, கிளை லைப்ரரி, ஊர்ப்புற லைப்ரரி. கொஸ்டின் பேப்பர்ல என்ன லைப்ரரி கொடுக்குறாங்கன்னு பாக்கணும். கிளை லைப்ரரி கொடுக்குறாங்களா, மையம் கொடுக்குறாங்களா, ஊர்ப்புற, அதை கரெக்டா டிக் அடிக்கணும். ஓகேவா? டேஷ் மாவட்ட நூலக ஆணைக்குள் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர்ல எந்த டிஸ்ட்ரிக்ட் தராங்கன்னு பாக்கணும். அந்த டிஸ்ட்ரிக்ட் பேரை மேல போடணும். இந்த டேஷ்ல என்ன பண்ணணும், இங்க என்ன டிக் பண்றோமோ, இப்ப ஊர்ப்புறம் டிக் பண்றீங்கன்னா ஊர்ப்புறம் கொஸ்டின் பேப்பர்ல வந்துருக்குன்னா ஊர்ப்புற டிக் அடிச்சுட்டு ஊர்ப்புறம் இங்க மாவட்ட பேர் அதை சேர்த்து எழுதுறோம். ஊர்ப்புற மதுரை மாவட்டம் நூலகம் சேர்த்து எழுதுறோம். புரியுதா? அதுக்கப்புறம் அட்டை எண் ஏதாவது ஒரு 4 நம்பர், உறுப்பினர் எண் ஏதாவது ஒரு 4 நம்பர் எழுதிக்கோங்க. பெயர் இருக்குது. பெயர் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அதை போட்டுக்கோங்க. தந்தை பெயர் பாத்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அதை போடுங்க. பிறந்த தேதி இதுக்கும் சேம் நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு 18 20 வயசு வர மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? வயது என்ன பிறந்த தேதிப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவோம், வயசு போட்டுக்கோங்க. படிப்பு என்ன படிச்சு, ஒரு 10ஆம் வகுப்பு இல்ல 12ஆம் வகுப்பு போட்டுக்கோங்க. தொலைபேசி அலைபேசி எண்கள் சேம் அதே மாதிரி 10 நம்பர் போட்டுக்கோங்க. முகவரி வந்து நமக்கு என்ன பண்ணிருப்பாங்க, கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அந்த முகவரி கரெக்டா பார்த்து எழுதுங்க. அஞ்சல் குறியீட்டுடன் அந்த பின்கோடு இருக்குள்ள அந்த பின்கோடையும் கரெக்டா எழுதணும். சரியா? அப்புறம் நான் டேஷ் நூலகத்தில் இந்த டேஷ்ல என்ன எழுதுறோம் பாருங்க. இந்த டேஷ்ல என்ன எழுதுறோம் அதை தான் கொண்டு வந்து இங்க எழுதணும். ஓகேவா? இப்ப நான் மைய நூலகத்தில் நான் வந்து மதுரை மாவட்ட ஊர்ப்புற நூலகம், நான் மதுரை மாவட்ட கிளை நூலகம், நான் மதுரை மாவட்ட மைய நூலகம், அது இந்த டேஷ்ல எழுதும். அந்த இடத்துல வந்து அப்படிங்க எழுதிடும். எழுதிட்டீங்களா? அப்புறம் சந்தா தொகை, அப்புறம் காப்பு தொகை, சந்தா தொகை மொத்தம். இந்த சந்தா தொகை காப்பு தொகை கொஸ்டின் பேப்பர் கொடுத்து அதை எழுதுங்க. இல்லைன்னா 100 காப்பு தொகைன்னு போடுங்க. 100 ரூபாய் காப்பு தொகை. ஓகேவா? சந்தா தொகை 10 ரூபான்னு போட்டு மொத்தம் 110 ரூபான்னு போடுங்க. சிம்பிளா இப்படி போட்டு கரெக்டா இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இடம் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்ல அந்த டிஸ்ட்ரிக்ட் பேர் தான் இடம் போடணும். நாள் வந்து எக்ஸாம் டேட்டுமா 11/3/2026 போடுங்க. இங்க திருமதி செல்வி செல்வன் இந்த இடத்துல கவனமா டிக் பண்ணும். அந்த கொடுத்துருக்க நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்க பையன் ஆனா பெண்ணான்னு முதல்ல பாத்துக்கணும். ஓகேவா? ஆனா இருந்தா செல்வன் இல்ல திரு வரும், பெண்ணா இருந்தா செல்வி அல்லது திருமதி வரும். அதை பாத்துக்கோங்க. இதுல என்னன்னா அவங்க கல்யாணம் முடிஞ்சவங்க இருந்தா திருமதி வரும், பெண்ணா இருந்தா. கல்யாணம் முடிஞ்ச ஆனா இருந்தா திருன்னு வரும். கல்யாணம் முடியாத ஆண் பெண்ணா இருந்தா செல்வன் செல்வன். கவனமா இதை டிக் பண்ணணும். ஓகேவா? இந்த டேஷ்ல அவங்க என்ன பேரோ அந்த பேர் எடுத்து எழுதிட்டு தங்கள் உண்மையில என்ன பண்ணணும், சைன் போடணும். ஓகேவா? கீழே பிணையாளர் கையொப்பம் அலுவலகத்துல நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. இது 3வது சலான். 4வது சலான் பாத்தீங்கன்னா மேல்நிலை சேர்க்கை விண்ணப்ப படிவம். நம்ம இப்ப என்ன படிச்சுட்டு இருக்கோம், 10th தான் படிச்சுட்டு இருக்கோம். 10th முடிச்சுட்டு நம்ம 11th போகும்போது என்ன ஃபார்ம் வாங்குவோம், 11th அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குவோம்ல, அதுதான் இது, வேற ஒண்ணுமே கிடையாது. 11th ஸ்டாண்டர்ட் சேர்றதுக்கான அந்த அப்ளிகேஷன் சலான்றவங்க கவனமா பாத்துக்கோங்க. சரியா? இது பாத்தீங்கன்னா நமக்கு சேர்க்கை ரிஜிஸ்டர் நம்பர் என்ன, நம்ம ஒரு நாள் நம்பர் போட்டுக்கோங்க. தேதி எக்ஸாம் டேட் போட்டுக்கோங்க, நம்மளோட டேட். வகுப்பும் பிரிவும் நம்ம என்ன சேர போறோம்,
11ஆம் வகுப்பு தான் சேர போறோம், 11th தான் சேரும். அப்ப என்ன பண்ணுங்க, 11ஆம் வகுப்புன்னு போட்டு பக்கத்துல ஆ பிரிவுன்னு போடணும். ஏன்னா வகுப்பும் பிரிவும் கேக்குறாங்க, ஸ்டாண்டர்ட் அண்ட் செக்ஷன் கேக்குறாங்க. அதனால 11ஆம் வகுப்பு ஆ பிரிவுன்னு எழுதணும். ஓகேவா? மாணவரின் பெயர் வந்து நமக்கு கொஸ்டின் பேப்பர்ல அதை போட்டுக்கோங்க. பிறந்த தேதி நீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி போடுங்க. அதாவது பிறந்த தேதி 11th தானே சேர்ற அப்படின்னு ஒரு 15 வயசு வர மாதிரி கால்குலேட் பண்ணி 15-16 வயசு வர மாதிரி கால்குலேட் பண்ணி போடுங்க. சரியா? தேசிய இனம் இந்தியன். ஓகேவா? பெற்றோர் பாதுகாப்பு பேர் நம்ம கொஸ்டின் என்ன தராங்க கவனமா எழுதுங்க. வீட்டு முகவரி கொஸ்டின் பேப்பர்ல என்ன தராங்களோ வித் பின்கோடு வரைக்கும் கரெக்டா எழுதணும். டிஸ்ட்ரிக்ட் பேர் வரைக்கும் கரெக்டா போட்டு பின்கோடு, வீட்டு நம்பரு, தெரு, ஏரியா பேரு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் நேம், அப்புறம் பின்கோடு வரைக்கும் கரெக்டா எழுதிக்கணும். அப்புறம் இறுதியாக படித்து முடித்த வகுப்பு எத்தனை படிச்சு முடிச்சோம்? 11th சேரும். அப்ப என்ன படிச்சு முடிச்சோம்? 10ஆம் வகுப்பு. சரியா? பயின்ற மொழி தமிழ்லே போட்டுக்கோங்க அழகா, ஏன்னா தமிழ்லே போட்டுக்கோங்க. இறுதியாக படிக்க பள்ளியின் முகவரி. இப்ப நம்ம வந்து நம்ம ஸ்கூல்லயே 11th இருந்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம், அங்க போய் சேர்ந்துருப்போம்ல. இல்ல அப்ப என்ன பண்ணுங்க, இறுதியாக படித்து முடித்த பள்ளி வந்து அரசு உயர்நிலை பள்ளி காமனா பண்ணுங்க. உங்க ஸ்கூல் பேர்லாம் போடலாம், பட் ஆனா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எழுதுவீங்களா தமிழ் எழுதும்போது அழகா அரசு உயர்நிலை பள்ளின்னு எழுதிக்கோங்க. சரியா? 10ஆம் வகுப்பு பெற்ற மதிப்பெண்கள் அது நீங்க உங்க இஷ்டம் தான். 500 கூட போட்டுக்கோங்க, 450 கூட போட்டுக்கோங்க, உங்க விருப்பம் தான். சரியா? தேர்வின் பெயர் இங்கதான் முக்கியம். ஓகேவா? இந்த நம்ம புக்ல கிடைச்ச அளவுக்கு இதுக்கு மாறி இருப்பாங்க. தேர்வின் பெயர் நம்ம புக்ல வந்து காமனா ஒரே இதுல எழுதுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பதிவு ஆண்டு காமனா ஒண்ணு இதுல ஒண்ணு எழுதுற மாதிரி இருக்கு. கவனமா எழுதுங்க. தேர்வின் பெயர் என்னது? 10ஆம் வகுப்பு ஆண்டு இறுதி பொதுத் தேர்வு. இது ஃபுல்லா எழுதணும். பாத்துங்க, சின்ன சின்ன பாக்ஸா அழகா எழுதுங்க. 10ஆம் வகுப்பு ஆண்டு இறுதி பொதுத் தேர்வுன்னு எழுதணும் எல்லா பாக்ஸ்லயும். பதிவு ஆண்டு வந்து ரிஜிஸ்டர் நம்பர், எக்ஸாம் ரிஜிஸ்டர் நம்பர் வித் இயர் 2026 இயர் எக்ஸாம் ரிஜிஸ்டர் நம்பர் ஏதாவது நம்பர் போட்டுக்கோங்க. சரியா? இல்ல உங்களோட எக்ஸாம் ரிஜிஸ்டர் நம்பரே போடுங்க. உங்களோட ரிஜிஸ்டர் தான் போடணும். நீங்க வந்து உங்களோட எக்ஸாம் ரிஜிஸ்டர் வித் ஆண்டு போடுங்க. பாடம் இங்க நம்ம என்ன போட்டோம், 450 மார்க் போட்டு வச்சுக்கோ. எல்லாத்துல என்ன பண்ணுவோம், எல்லாத்துல என்ன பண்ணும் 90 90 90 90 90 போட்டு 5 ரூபாய் கீழே மொத்தம் என்ன பண்ணும் 450 போட்டுருங்க. இங்க நீங்க என்ன டோட்டல் போட அதுக்கு ஏற்ற மாதிரி போடணும். நீ வாட்டி இங்க 500 போட்டு இங்க சப்ஜெக்ட் லிஸ்ட் போடக்கூடாது. கரெக்டா போடுங்க. ஓகேவா? மாற்றுச்சான்றிதழ் என்னது? டிசி டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் இந்த ஃபார்மோட இணைச்சிருக்கலாம் கேக்குறாங்க. ஆம்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஆம். தாய்மொழி தமிழ்ல போட்டுக்கோங்க. சரியா? சேர விரும்பும் பாடப்பிரிவும் பயிற்சி மொழி. நீங்க என்ன குரூப் சேர போறீங்க, 11th என்ன குரூப் சேர போறீங்க, என்ன லாங்குவேஜ்ல அந்த படிக்க போறீங்க, அதாவது என்ன குரூப் என்ன மீடியம் படிக்க போறீங்க கேக்குறாங்க. ஓகேவா? காமனா அறிவியல் பிரிவு, சயின்ஸ் குரூப்னா அறிவியல் பிரிவு பக்கத்துல ஒரு ஸ்லாஷ் போட்டு தமிழ் வழி இல்ல ஆங்கில, தமிழ் மீடியம் படிக்க போறீங்க தமிழ் வழி, இல்லன்னா ஆங்கில வழின்னு எழுதிங்க. ஓகேவா? இல்ல நான் வந்து ஆர்ட்ஸ் குரூப் படிக்கிறேன்னா கலை அறிவியல் போட்டு பக்கத்துல ஒரு ஸ்லாஷ் போட்டு தமிழ் மீடியம் எழுதாத தமிழ் வழின்னு எழுதணும். ஓகேவா? ஆங்கில மீடியம்னா ஆங்கில வழின்னு எழுதணும். ஓகே, எழுதிட்டீங்களா? அப்புறம் மாணவன் கையெழுத்து என்ன பேர் அது போட்டுருங்க. ஓகேவா? இதான் எல்லாம் செலான். ஓகேவா? இந்த செலானி இப்ப நம்மளோட சூப்பர் கைட்ல அட்டாச்டு இல்ல, நாங்க வந்து இதுல போட்டோம்ல. நீங்க சூப்பர் கைட் வாங்குற பசங்க இந்த பிடிஎஃப் எடுத்து நீங்க செலான் என்ன பண்ணிக்கோங்க. சூப்பர் கைட் வாங்காதவங்க சீக்கிரமா வாங்கிக்கோங்க. 5 சப்ஜெக்ட்டுக்குமே அவைலபிள் இருக்கு. ஒரு நமக்கு வந்து 750 5 சப்ஜெக்ட்டுக்குமே. ஐ திங்க் இன்னைக்கு 6ஆம் தேதியா, கம்மிங் 10ஆம் தேதி நாங்க சூப்பர் கைட்ன்றதை நிப்பாட்ட போறோம். மொத்தமா அதனால மொத்தமா கைடு வாங்க ஒரு சில 1-2 தான் வாங்க. அதனால தான் சொல்றோம் சூப்பர் கைட் 10th மொத்தமா தான் சேல் பண்ண போறோம். தயவு செய்து வாங்கிக்கோ. 750 தான் மிஸ் பண்ணிடாதீங்க யாரும். ஏன்னா அதுக்கப்புறம் எங்களுக்கு எக்ஸாம் 10th எக்ஸாம் வந்துச்சுன்னா அவங்கள தான் கவனிக்கும். இது எங்களால சேல் பண்ற வேலை முடியல, எங்களால வந்து கஷ்டமா இருக்கு. அதனால தயவு செய்து சொல்றேன். அப்புறமா நீங்க கிடைச்சாலும் கேட்டாலும் கிடைக்காது. தயவு செய்து மொத்த 10th என்ன பண்ணிக்கோங்க. சூப்பர் கைட் இன்னும் வாங்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செய்து இன்னைக்கு நாளைக்கு இன்னொரு 4 நாளுக்குள்ள 750 பே பண்ணி மொத்த கைடும் வாங்கிக்கோங்க. காசு ரெடி பண்ணி கூட வாங்கிக்கோங்க. இப்ப இந்த வீடியோ பார்த்துட்டு இது காசு ரெடி பண்ணி இன்னைக்கு நாளைக்குள்ள என்ன பண்ணுங்க வாங்கிருங்க. சரியா? தேங்க்யூமா. தயவுசெய்து இந்த விஷயத்தை வெளியே உங்க ஃப்ரெண்ட்ஸும் கொண்டு போய் சேருங்க. அப்பதான் அந்த பிள்ளைங்க கவனமா படிச்சுப்பாங்க. ஓகேவா? நன்றி, வணக்கம். வேர்த்து போச்சு.